ஹலோ நண்பர்களே, இந்த வழிகாட்டியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை கவனமாக பாருங்கள். ஏன்னா இன்று நான் பேச போகிறது பணத்தை எப்படி சம்பாதிப்பது பற்றி இல்லை, சம்பாதிச்ச பணத்தை எப்படி கையில் தங்க வைப்பது என்பதை பற்றி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வருது. சில நாட்களுக்கு சந்தோஷமா இருப்போம், ஆனால் மாத கடைசியில் பணம் எங்கே போச்சுன்னு யோசிப்போம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும் பிரச்சனை. பிரச்சனை வருமானம் இல்லை, பிரச்சனை பணத்தை கையாளுற முறை. இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க போவது 7 முக்கியமான விஷயங்கள். சாப்டர் 1, ஏன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை. சாப்டர் 2, பணம் வந்தவுடன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன. சாப்டர் 3, சம்பளத்தை எப்படி பிரிக்க வேண்டும். சாப்டர் 4, எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் அவசியம். சாப்டர் 5, பிஸ்னஸ் ஃபண்ட் எப்படி உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். சாப்டர் 6, கிராமத்தில் இருப்பவர்கள் நகரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம். சாப்டர் 7, பணக்காரர்கள் பின்பற்றும் பழக்கங்கள் என்ன. கடைசியில் நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். வாங்க சாப்டர் 1 பார்க்கலாம். ஏன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை. ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பரை நான் சந்தித்தேன். நாங்கள் இருவரும் டீ குடித்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் அவனிடம் சொன்னேன், எவ்வளவுதான் வேலை செய்கிறேன், எவ்வளவுதான் ஓவர் டைம் பண்ணுறேன், மாத சம்பளம் வந்த உடனே பாதி போயிடுது. மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே கையில் காசு இல்லை. இதுக்கு என்ன காரணம்னே புரியலை. அப்புறம் அவன் சிரித்தான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், நீ சம்பளம் வந்தவுடன் முதலில் என்ன பண்ணுவ. நான் சொன்னேன், வீட்டு செலவு, மின்சாரம், தண்ணீர், கடன், இஎம்ஐ இதையெல்லாம் கட்டிடுவேன். அவன் மீண்டும் சிரிச்சிட்டு சொன்னான், அதனால் தான் உன் கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு. அந்த ஒரு வாக்கியம் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. அப்படின்னா என்ன பண்ணணும் என்று நான் கேட்ட பதில் இன்று வரை நான் மறக்கவில்லை. உண்மை என்ன? நம்மில் நிறைய பேர் ஒரு விஷயத்தை நம்புகிறோம், சம்பளம் அதிகமான வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் உண்மையில் அது இல்லை. ஒருவர் 25,000 சம்பளம் வாங்குகிறார், அவருக்கு சேமிப்பு இருக்குது. மற்றொருவர் 1,00,000 சம்பளம் வாங்குகிறார், அவருக்கு மாத கடைசியில் கூட கையில் பணம் இருப்பதில்லை. ஏன்? காரணம், வருமானம் முக்கியமில்லை, பணத்தை கையாளும் பழக்கம்தான் முக்கியம். நம்ம சம்பளம் வரும்போதோ நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இந்த மாதம் நல்லா செலவு பண்ணலாம். அதுதான் முதல் தவறு. பணம் வந்தவுடன் செலவு செய்ய நினைக்கிறோம், ஆனால் பணம் வந்தவுடன் திட்டமிட நினைப்பதில்லை. அதனால்தான் பணம் நம்ம கையில் தங்குவதில்லை. சாப்டர் நம்பர் 2, சம்பளம் வந்தவுடனே நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகள். நீங்கள் சம்பளம் வாங்குகிற நாளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். சம்பளம் வந்த உடனே முதலில் என்ன பண்ணுவீங்க? வீட்டு வாடகை, கரண்ட் பில், தண்ணீர் பில், இன்டர்நெட், இஎம்ஐ, கடன், ஷாப்பிங், வெளியில் சாப்பிடுறது, இப்படி ஒன்றுக்கு பிறகு ஒன்று செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். மாத கடைசியில் இந்த மாதமும் சேமிக்க முடியலை. நம்ம எல்லாரும் ஒரு பெரிய தவறு பண்ணுறோம். மிச்சம் இருந்தால் சேமிப்போம் என்று நினைக்கிறோம். ஆனால் சேமிப்பு என்பது மிச்சம் இல்லை, சேமிப்பு என்பது முதல் செலவு. இந்த ஒரு வரியை மறக்காதீங்க. பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சம்பளம் வந்த உடனே முதலில் அவர்கள் எதிர்காலத்திற்கான பணத்தை ஒதுக்கிடுவார்கள். அதுக்கு பிறகுதான் செலவு செய்வார்கள். ஆனால் நாம் முதலில் செலவு பண்ணுவோம், மிச்சம் இருந்தால் சேமிப்போம். அதனால் தான் மிச்சமே இருக்காது. ஒரு கண்ணாடி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் முதலில் மணலை நிரப்பிட்டீங்கன்னா பெரிய கற்கள் உள்ளே போகாது. ஆனால் முதலில் பெரிய கற்களை போட்டால் அதுக்குள்ளே மணல் நிரம்பிடும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். உங்கள் எதிர்காலம்தான் அந்த பெரிய கல், செலவுகள் அந்த மணல். முதலில் செலவுகளை நிரப்பிட்டீங்கன்னா எதிர்காலத்துக்கு இடமே இருக்காது. அதனால் தான் சம்பளம் வந்த முதல் நாளே என் எதிர்காலத்துக்காக என்ன ஒதுக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு சின்ன கதை பார்க்கலாம். நான் முன்பு ஒரு மனிதரை பார்த்திருக்கிறேன். அவருடைய மாத சம்பளம் வெறும் 25,000 தான். ஆனால் இன்று அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கு. அதே நேரத்தில் 1,00,000 சம்பளம் வாங்கிய இன்னொருவர் இன்னும் கடனில் இருக்கிறார். இருவருக்கும் இருந்த வித்தியாசம் சம்பளம் இல்லை, பணத்தை கையாளும் பழக்கம்தான். வாங்க சாப்டர் நம்பர் 3 பார்க்கலாம். சம்பளத்தை எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி பிரிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு ரூல் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப சூழ்நிலை வேறு, வருமானம் வேறு, செலவு வேறு. ஆனால் ஒரு அடிப்படை முறை நான் சொல்கிறேன். 50,000 சம்பளம் வருதுன்னு வைத்துக்கலாம்.
50% குடும்ப செலவுகள், வீட்டு வாடகை, சாப்பாடு, மின்சாரம், தண்ணீர், போக்குவரத்து, பிள்ளைகளின் படிப்பு போன்ற அத்தியாவசிய செலவுக்காக ஒதுக்குங்க. 20% சேமிப்பு. இந்த பணத்தை எந்த காரணத்திற்காகவும் தொடாதீங்க. இது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும். 10% எமர்ஜென்சி ஃபண்ட். உடல்நிலை பாதிப்பு, வேலை இழப்பு அல்லது அவசர செலவுகளுக்கு கிரெடிட் கார்டு தேட வேண்டிய நிலை வராது. 10% பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யும். தொழில் அல்லது முதலீடுகளுக்கு. 10% சுய வளர்ச்சி லேர்னிங். புத்தகங்கள், நல்ல கோர்ஸ்களை, புதிய திறன்களை கற்றுக்கொள்ள. முக்கியமாக கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட், மாடல் ஃபண்ட் போன்றவற்றில் ஒரே நாளில் பணக்காரர் ஆகணும் என்ற ஆசையில் பெரிய தொகையை முதலீடு செய்யாதீங்க. முழுமையாக கற்றுக்கொண்டு ரிஸ்க் புரிந்து சிறிய தொகையில் ஆரம்பியுங்கள். அடுத்து சாப்டர் நம்பர் 4 பார்க்கலாம். பிஸ்னஸ் ஃபவுண்ட் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? பிஸ்னஸ் ஃபவுண்டுக்கு தனியாக பணம் ஏன் ஒதுக்கணும்? நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போக முடியலைன்னா உங்கள் சம்பளம் நின்று போகும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் அல்லது வேறு வருமான வழி இருந்தால் அது தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை பிஸ்னஸ் ஃபவுண்டுக்காக ஒதுக்குங்கள். 500, 1000 அல்லது 5000. தொகை முக்கியமில்லை, பழக்கமே முக்கியம். பெரிய பணம் வந்த பிறகுதான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் என்று நினைக்காதீர்கள். பெரிய தொழில்களும் சிறிய முயற்சியில் இருந்தே தொடங்கின. வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். என் ஊரில் ஒரு அண்ணன் இருந்தார். ஆரம்பத்தில் தினக்கூலி வேலை செய்தார். ஆனால் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து ஒரு நாள் காய்கறி வியாபாரம் ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் லாபம் குறைவு, ஆனாலும் விடாமல் தொடர்ந்து செய்தார். இன்று அவர் தினக்கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வியாபாரம்தான் அவருக்கு வருமானம் தருகிறது. அடுத்து சாப்டர் நம்பர் 5 பார்க்கலாம். கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்கின்றன. வெற்றி பெறுவது நீங்கள் இருக்கும் இடத்தை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை. வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறீங்க என்பதில் தான் இருக்கிறது. கிராமத்தில் இருப்பவர்களுக்கு காய்கறி, பழங்கள் வாங்கி விற்பனை செய்தல், நாட்டுக்கோழி, ஆடு அல்லது மாடு வளர்த்தல், விவசாய பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்லுதல், சிறிய முதலீட்டில் தொடங்கி லாபத்தை மீண்டும் மீண்டும் தொழிலில் முதலீடு செய்து தொழிலை பெருப்பித்தல். நகரத்தில் இருப்பவர்களுக்கு ஃப்ரீலான்சிங் அண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், யூடியூப் சேனல் உருவாக்குதல், மாடல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் சிறிய தொகையை இன்வெஸ்ட் செய்து படிப்படியாக முன்னேறுதல். அடுத்து சாப்டர் நம்பர் 6 பார்க்கலாம். பணக்காரர்கள் பின்பற்றும் 5 மணி ஹேபிட்ஸ். ஏன் சிலர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் பணக்காரர்களாக மாறுகிறார்கள்? அவர்களிடம் இருப்பது பெரிய சம்பளம் இல்லை, நல்ல பழக்கங்களே. முதலில் உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்கள். சம்பளம் வந்தவுடன் சேமிப்பையும் முதலீட்டையும் ஒதுக்கிவிட்டு மீதியில் வாழுங்கள். தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியட்டும். புதிய பொருள் வாங்கும் போது இது தேவையா அல்லது ஆசையா என்று உங்களிடம் நீங்களே கேள்விகளுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஸ்கில்ஸ், புத்தகம், கோர்ஸ் ஆகியவை செலவு அல்ல, எதிர்கால முதலீடு. கடனை கவனமாக பயன்படுத்துங்கள். வருமானம் உருவாக்காத பொருட்களுக்காக கடன் வாங்காதீர்கள். பொறுமையாக இருங்கள். ஒரே நாளில் யாரும் பணக்காரர் ஆவதில்லை. தொடர்ச்சியான சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை தரும். அடுத்து சாப்டர் நம்பர் 7. இந்த வழிகாட்டியின் மிக முக்கியமான கடைசி செய்தி. பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, பணத்தை பாதுகாப்பது ஒரு பழக்கம், பணத்தை வளர்ப்பது ஒரு கலை. இன்று நாம் கற்றுக்கொண்டவை: ஏன் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதில்லை, பணம் வந்த உடனே நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு, சம்பளத்தை எப்படி 100% இருந்து சரியாக பிரிக்கும் முறை, எமர்ஜென்சி ஃபவுண்ட் மற்றும் பிஸ்னஸ் ஃபவுண்ட் ஏன் அவசியம், கிராமம் மற்றும் நகரத்திற்கான வருமான வாய்ப்புகள், பணக்காரர்கள் பின்பற்றும் 5 முக்கிய நிதி பழக்கங்கள். முடிவுரை: வாழ்க்கையை மாற்றும் முதல் அடி நண்பர்களே. இதை வாசித்த பிறகும் நாளை முதல் எதுவும் மாறவில்லை என்றால் இது ஒரு சாதாரண புத்தகமாகவே முடிந்துவிடும். ஆனால் இதில் சொன்ன ஒரு நல்ல பழக்கத்தையாவது இன்று முதல் நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் 1 வருடம் கழித்து நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்வீர்கள். வாழ்க்கையை மாற்றும் முதல் அடி நல்ல நண்பர்களே. இதை வாசித்த பிறகும் நாளை முதல்
எதுவும் மாறவில்லை என்றால் இது ஒரு சாதாரண புத்தகமாகவே முடிந்துவிடும். ஆனால் இதில் சொன்ன ஒரு நல்ல பழக்கத்தையாவது இன்று முதல் நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் 1 வருடம் கழித்து நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்வீர்கள். ஒரு விதையை இன்று நட்டால் நாளைக்கே மரமாகாது. ஆனால் தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தால் சில வருடங்களில் அது நிழல் தரும் பெரிய மரமாக வளரும். பணமும் அதே மாதிரிதான். இன்று நீங்கள் சேமிக்கும் ஒரு சிறிய தொகையை நாளை உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக மாறலாம். வாழ்க்கையை மாற்றும் 30 வினாடி பயிற்சி. இன்று ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கங்க. உங்கள் மாத வருமானத்தை எழுதுங்க. குடும்ப செலவு, சேமிப்பு, எமர்ஜென்சி ஃபண்ட், பிஸ்னஸ் ஃபண்ட், லேர்னிங் ஃபண்ட் என பிரித்து எழுதுங்கள். அதுதான் உங்கள் ஃபினான்சியல் ஃப்ரீடம்க்கான முதல் நாள். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த ஒரு முடிவு 1 வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றலாம். இது போன்ற பிஸ்னஸ் growth, மணி மேனேஜ்மெண்ட் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தேவைப்பட்டால் எங்களுடைய இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். நன்றி.